அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தென்னகம் விஷ்ணு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனேயே இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கொட்டக்கூடிய மூன்றாம் நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த நியூஸை தூக்கி பிடிச்சிட்டு பயங்கரமாக ரீல்ஸ் பண்ணினுக்கிறாங்க. என்ன போட்டுட்டுக்கிறாங்கன்னா, ஸ்டாலினை பார்த்தாலும் முட்டு கொடுக்கணும், உதயநிதியை பார்த்தாலும் முட்டு கொடுக்கணும், சரத்குமாரை பார்த்தாலும் முட்டு கொடுக்கணும், நாகேந்திரன் மாமான்னு சொன்னாலும் முட்டு கொடுக்கணும். இப்படி முட்டு கொடுக்குறவங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியும். சீமான் அவர்கள் பண்ணுற தப்பை எடுத்து கேள்வியாக கேட்டால் கட்சி விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறார் அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி பரப்புறானுங்க இந்த மூன்றாம் நபர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கட்சியோட பிரச்சனை, இது உள்கட்சி பிரச்சனை. அவங்க பேசிக்குவாங்க. இன்றைக்கி விஷ்ணு அவர்கள் கட்சி விட்டு நீக்கிறாங்களா, நாளைக்கோ நாளானிக்கோ அல்லது அடுத்த மாதமோ மறுபடியும் கட்சியிலேருந்து இவங்க இணைச்சிருவாங்க. ஒருபோதும் கட்சியை விட்டு தள்ளி இருக்க போகிறதில்ல. விஷ்ணு அவர்கள் கூடியவர்கள் ஒரு கட்சியில் பயணிப்பார். ஏன்னா அவர் உண்மையான தமிழ் தேசியவாதி. ஓகே, அவர் உண்மையான போராளி. ஒருபோதும் மாற்று சிந்தனையோடு இருக்க மாட்டார். தமிழ் தேசிய பாதையில் மீண்டும் ஒரு கால் அடி எடுத்து வைப்பார். அந்த களத்தில் தமிழ் தேசிய களத்தில் பயணிப்பார். ஆனால் இதை வச்சுக்கிட்டு அப்படியே சீமானண்ண மேலே ஒரு செய்தி, பொய்யான செய்தி பரப்புறது பயங்கரமாக. முட்டு கொடுக்குறீங்க மட்டும்தான் கட்சியில் வச்சுக்க வரோம். நான் முட்டு தான் கொடுப்பேன் எங்கள் அண்ணன் சீமானுக்கு. அதாவது நாம் தமிழ் கட்சியில் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருது பார்த்தீங்களா, இப்போ கட்சியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ வெளியில் இந்த மூன்றாம் நபர்கள் ஒரு செய்தி பரப்புறானுங்க. சீமான் பண்ணுற தப்பை எடுத்து கேட்டதுனால கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ சீமான் எந்த தப்பு பண்ணாலும் நாம் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு இவனுங்க ஒரு செய்தி பரப்புறானுங்க. இப்போ இதை நாம் தமிழ் கட்சி வட்டாரத்தில் பொறுப்பாளர்கள், சில உறவுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, எந்த பிரச்சனை அப்படின்னு தெரியும். ஆனால் நாம் தமிழ் கட்சி வட்டத்திலிருந்து வெளியே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, தமிழ் தேசியத்துக்காக காணொலி போடுறவங்க, அப்புறம் வெளியில் இருந்துக்கிட்டு முழு நேரமும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. எத்தனை கட்சி வந்தாலும் நான் நாம் தமிழ் தாண்டா ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்கிற விஷயம் தெரியாது. அவங்க ஒரே குறிக்கோள், நான் தமிழ் தேசியத்துக்காக இருப்பேன், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு மட்டும் தான் இருப்பாங்க. எந்த பொறுப்பாளர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை இருக்காது. இப்போ அவங்கள குழப்புற மாதிரி தான் இந்த செயல். இப்போ கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்படின்னோடனே இவனுங்க அந்த இடத்துல ஒரு காணொலி போடுறது. மூன்றாம் நபர்கள் சீமான் பண்ணுற தப்பை கேட்டோடனே வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மூன்றாம் நபர்கள் எதை குறிய வைக்கிறானுங்க, இப்படி கட்சி தாண்டி வெளியில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள குழப்பத்தில் ஏற்படுத்தணும். இப்போது அவங்களுக்கு தான் இந்த காணொலி. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் போகிற போக்களெல்லாம் யாரையும் கட்சி விட்டு தூக்கி வெளியில் போட மாட்டார். அதாவது கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கைன்ற பேரில் தான் சில பேர்த்த கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு அவர் அறிவிக்கிறார். ஆனால் நீக்கினா அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க, மீண்டும் அவரை கட்சிக்குள்ளே கொண்டாந்துருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன், அவர் எத்தனை தடவை கட்சியிலேருந்து தூக்கியிருக்கிறாங்க. அவர் மாற்று கட்சிக்கு போனாரா, திரும்பி நாம் தமிழ் கட்சியிலே பயணிக்கலை, இன்று வரை அவர் பயணிக்கலை, தாவேக்காங்கிற கட்சி அஸ்திவாரத்தையும் ஆட்டிட்டுக்கலை. அதுமாரி தான் தென்னகம் விஷ்ணு போவார், திரும்பி வந்துடுவார். ஆனால் இவர் போகிற போக்கில் எல்லாத்தையும் தூக்கி போடுறார் அப்படிங்கிறது ஒருபோதும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே போல் வெளியில் இருக்கிற நாம் தமிழ் கட்சி ஆதரவாக செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் நேரில் பார்த்த ஒரு சம்பவம். நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பாளர் போடணும். அதுக்கு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் பட்டியலை தயார் செய்யணும். நாம் தமிழ் கட்சி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் கம்மியாக எந்த சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு முதன்மை பொறுப்பு கொடுங்க, அப்போ தான் அவங்க நம்ம மேலே கொண்டாட முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டியலை உருவாக்கணும். தேர்தலுக்கு முன்னால் எல்லாத்துக்கும் பொறுப்பு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டியல் தான் இது. அப்போ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம், பட்டியலாம் தயார் செய்துக்கிட்டு இதுக்கு போகிறோம், தலைமை ராவணன் குடிகளுக்கு நாங்கள் போகிறோம், தலைமை அலுவலகத்துக்கு. அங்கே போனோடனே இப்படி வரிசையாக பட்டியலெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அண்ணன் சொல்கிறது தான், தம்பி இது தப்பாக இருக்குதுப்பா, அதை மாற்றி போடுப்பா. ஏன்னு கேட்டால் மற்ற கட்சியில் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது. மற்ற கட்சியில் என்ன பண்ணுவாங்க, எந்த தொகுதியில் எந்த சமூகம் அதிகமாக இருக்குதோ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் முதன்மை பொறுப்பு கொடுப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது திராவிட கட்சியில். ஆனால் நாம் அதை பண்ணக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், எந்த சமூகம் குறைவாக இருக்குதோ அவங்களுக்கு முதன்மை பொறுப்பு கொடு, அப்போ தான் அவங்க நம்ம மேலே கொண்டாட முடியும். அதுதான் நம்ம தமிழ் தேசியம். இப்போ நாம் அதிகமாக இருக்கிறோம், இப்போ அவங்க கம்மியாக இருக்கிறான்னு சின்ன பொறுப்பு கொடுக்காது, அவங்களும் உனக்கு ஈக்குவல் பொறுப்பு கொடு, அப்போ தான் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றா நின்று நாம் கட்சி பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒவ்வொருத்தையும் சொல்லி திருத்த பண்ணிட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 தொகுதி அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வராங்க, அந்த பெண் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. அந்த பட்டியலை கொடுக்குறப்ப டப்புன்னு இன்னொருத்தர் உள்ளே அந்த பட்டியலை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுண்ணா, நான் கொடுக்குற பட்டியலை நீங்கள் ஏற்றுக்கணுண்ணா அப்படின்றாங்க. இப்போ என்ன பிரச்சனையாகுதுன்னா, கிட்டத்தட்ட 20 தொகுதி பார்க்குறாரு, இவங்க வர்றது 21வது தொகுதி. இப்போது இந்த பெண்ணு கொடுக்குறத நீ ஏற்றுக்கக்கூடாதுன்ற, நீ இத்தனை நாளாக என்ன பண்ண, நீ ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருக்கணும்.
இவங்க மேலே உனக்கு விமர்சனம் இருக்குதுன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டீங்களா அப்படின்னா அந்த நபரை கேட்குறாங்க. நான் கூப்பிடலண்ணா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த பெண் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் நிறையா வாட்டி கூப்பிட்டேன். தம்பி வாப்பா, அண்ணன் பொறுப்போட சொல்லிக்கிறாரு, நம்ம 2 பேரும் கலந்து போட்டுக்கலாம், இதை கொண்டு போய் அண்ணன்கிட்ட கொடுக்கணுன்றதுக்கு நான் வரல, நான் தனியாக பார்த்துக்கிறேன், நீ தனியாக பார்த்துக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் கட்சியில் யார் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காக யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்டியலை கொடுத்துட்றாங்க. இவர் நான் கொடுக்குற பட்டியல் தான் நீங்கள் கையெழுத்து போடணுன்றார். அப்போது ஒரு தலைமைக்கு என்ன மரியாதை? அது இல்லாமல் அவங்க ஒரு பெண் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தாண்டி வந்து தலைமை அலுவலகத்தில் ராவணகுடியில் அந்த அண்ணன் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் நீ ஒரு ஆண், அந்த தொகுதிகளில் எந்த வேலையும் செய்யலை, வெறும் பொறுப்பை மட்டுமே போடுற. அதுலேயும் உன் கூட பயணிச்சுவீங்க, உன் சொந்தக்காரன், மாமன், மச்சான், உனக்கு தெரிஞ்சவன், உன் நண்பன் சொல்லி எல்லாம் முதன்மை பொறுப்பு போடுற. அப்போ கட்சி என்ன சொல்லுது, ஒரு தொகுதிக்குள்ளே எந்த சமூகம் குறைவாக இருக்குதோ அவங்களையும் நீ மேலே தூக்கி முதன்மை பொறுப்பில் கொண்டாருன்னு சொன்னது. அதையும் நீ செய்யலை. எல்லோரும் சொந்தக்காரவும் நண்பனையும் தூக்கி உள்ளே போடுற. அப்போ கட்சியில் வேலை செஞ்சவனு போடல. இப்போ இந்த அக்கா கொடுக்குற அந்த பட்டியல் எப்படி இருக்குது, அண்ணன் என்ன வழிமுறையில் பொறுப்பாளர் நியமிக்க சொன்னாரோ அந்த அடிப்படையில் தான் இந்த அக்காலாம் போட்டுருக்காங்க. இப்போ இதில் எது சரி, அந்த அக்கா கொடுத்ததா சரி. இந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல, இதை ஏற்றுக்கிட்ட நான் கட்சி விட்டு வெளியே போகிறேன்னாரு. சேர்ற தம்பி, உனக்கு கட்சியில் பயணிக்க பிடிக்கலாம், வெளியில் போயிருங்க, இருக்காது போ. ஏன்னா இவங்க ஒரு பெண்ணு, அவங்க வந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தாண்டி வந்து கட்சி கொடுத்த வேலையை செஞ்சு கொண்டு வந்து தலைமை அலுவலகத்தில் கொடுக்குறாங்க. நீ அங்கே தொகுதிக்குள்ளே எந்த வேலையுமே செய்யலை, நேராக பட்டியலை கொண்டு வந்து நீட்டுற. இப்போ யார் ஏற்றுக்குவாங்க? அப்போது அந்த அக்கா இன்று வர நேற்று கூட கட்சி வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ அவங்க தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக போய் துண்டறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நேற்று நடந்த விஷயம். அப்போ இவ்வளோ கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்கள வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்குற பட்டியல் தான் வச்சுக்கிறோன்னா ஒரு தலைமைக்கு கோபம் வரும். கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இப்படி பொறுப்புக்காக இருக்கிறவங்க தூக்கி தான் போடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி எல்லாத்தையும் பார்க்கும். நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, கட்சிக்கு எதிராக எதாவது செய்கிற, எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் விஷ்ணு அவர்கள் கட்சிக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல. அவர் இப்போ ஏதோ ஒரு தவறு தான், சின்ன ஏதாவது தவறாக இருக்கும், அதை வந்து இப்போ கட்சியிலேருந்து நீக்கிருக்கிறாங்க. அவங்க வந்து கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிருவாங்க. 100% அடித்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் தென்னக மிஷன் கட்சிக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற நாம் தமிழ்ச்சி உறவுகள் இதை பார்த்து வந்து எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் முழுமையாக நம்பலாம். எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்க மாட்டார். அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையில் கரெக்டாக இருப்பார். அவரோட பாதை சரியாக இருக்கும். ஸ்டாலினை பார்த்ததுனால திமுகவோட போயிட்டார் அப்படின்னு ஒரு வாய் சொல்லுதில்ல, அதே வாய் தான் இன்றைக்கி என்ன சொல்லுது, நயினர் நாகேந்திர மாமான்னு சொல்லிட்டார். சரத்குமார் அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டார். பிஜேபி கூட கூட்டணி போகிறார் அப்படின்றானுங்க. ஒரே வாய் தான் இந்த வாடகை வாய், இந்த எச்ச வாய். தேர்தலுக்கு முன்னால் வரலும் திமுகவுக்கு வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னானுங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்கு திமுக அதிமுகவோட பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் நிற்க போகிறார் அப்படின்னு உருட்டினானுங்க. இப்போது பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போன அண்ணன் சீமான் அவர்கள் சரத்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போனார் அண்ணன்ற முறையில். உடனே பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறார் அப்படின்றாங்க. இவ்வளோதான். இந்த வாடகை வாய் இப்படித்தான் விதவிதமாக பொய்ய சொல்லும். ஏன்னா இவனுங்க ஏற்றுக்கிட்ட தலைவன் இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள், அவருக்கு மண்டைக்குள்ளே எதுவும் இல்லை. அதனால் ஒரு பொம்மையை இவங்க வந்து எப்படியாவது நிலைநிறுத்தணும், இந்த பொம்மையை 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூறு பரப்புறானுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. பொய் சொன்னாதாங்க பாஸ் அவங்க பொழப்பு ஓடும்.